நிலச்சரிவு காரணமாக உத்தரகாண்டில் சிக்கி தவித்த தமிழகத்தை சேர்ந்த 30 பேரும் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சரவணகுமார் வழங்கிட கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். இது பற்றிய விரிவான விவரங்கள். உத்தரகண்ட் மாநிலத்துல தவாக்கட் தானாக்பூர் இந்த நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு அடுத்தடுத்து நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் தமிழகத்தைச் சேர்ந்த 30 பேர் கடந்த சில நாட்களாக சிக்கி தவித்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்திலிருந்து அரசு அதிகாரிகள் அந்த மாநில அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் அந்த 30 பேரும், அதாவது தமிழகத்துல கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியைச் சேர்ந்த அந்த 30 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தற்பொழுது அந்த மீட்கப்படக்கூடிய காட்சி ஹெலிகாப்டர் மூலமாக அவர்கள் மீட்கப்படுகிறார்கள். டார்ச்சுலா என்ற பகுதியில நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் இருந்து டார்ச்சுலா என்ற ஒரு பகுதியை அங்கிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் பாதுகாப்பாக அவர்கள் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தங்கியிருந்த அந்த பகுதிக்கு சிறிய ரக ஹெலிகாப்டர் மூலமாக ஒரு முறையும் 5 பேர் என அந்த பகுதியில் இருந்து பாதிக்கப்பட்ட அந்த பகுதியில் இருந்து 5 பேராக மீட்கப்பட்டு இந்த டார்ச்சுலா பகுதிக்கு தற்பொழுது இவர்கள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 17 பெண்கள் 13 ஆண்கள் இந்த தமிழகத்தில் இருந்து சுற்றுலா சென்ற அந்த குழுவினர் அதிலே இருக்கிறார்கள். அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு டார்ச்சுலா பகுதியிலே தற்பொழுது கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கு மருத்துவர்கள் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். அவருடைய உடல்நிலை சீராக இருக்கிறதா என்பது அவர்களுக்கு பரிசோதித்து அவர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்குகிறார்கள். இதற்கு அடுத்த கட்டமாக இவர்களை அங்கிருந்து டெல்லிக்கு அழைத்து அங்கிருந்து விமானம் மூலமாக தமிழகத்திற்கு பாதுகாப்பாக அழைத்து வருவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது.